ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சனி சுக்கிரன் உட்கார்ந்துருச்சு. ஒரு ராசிக்கு யோகாதிபதி ராசியில் வந்து உட்கார்றதுனாலே பெரிய தனி சிறப்புமா. கும்பராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன். அந்த சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துட்டாரு. எப்படி உட்கார்ந்துருக்காரு? ராசிக்கு அதிபதியான சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த கஷ்டம், அதுவும் கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 7ரை சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார கஷ்டம், பிஸ்னஸில் லாஸு, உடல்நல பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள். எல்லாத்துலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. முதல் நல்ல விஷயம் செல்வ செழிப்பு கிடைக்குது. இத்தனை ஆண்டுகளில் வந்து நம்ம அனுபவிக்காத அளவிற்கு இப்போ மிகப்பெரிய செல்வ வரத்து, செல்வ செழிப்பு, பணப்புழக்கம் இதை பார்க்க போகிறோம். இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மை. இரண்டாவது விஷயம், இவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு, பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், கையில் பணமே இல்லை. இப்போ ஒரு பணம் வந்தவொடனே கடனும் செலவாகி போகும், பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிற அளவுக்கு நல்ல பண வரவு வந்து சேரும். நிறைய பேர் வந்து கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க. அந்த வீடு வாங்குகிற யோகம் இப்போ வருது. கொஞ்சம் எதிரிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எதிரிகள் விஷயத்தில் சில பாதிப்புகள் வரும்னு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய யோகம் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு, பெரிய யோகமா. இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி. 9க்குரிய சுக்கிரன் ராசியில் உட்கார்றது, 5ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்வது, இது வந்து இவங்க பிள்ளைகளை பெரிய அளவுக்கு உயர்த்தி விட போகுது. அவங்களுக்கு கல்யாணம், அவங்க தொழிலில் முன்னேற்றம், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புன்னு அடுத்தடுத்து இவங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம். அதே நேரத்தில் இவங்க ராசிக்குள்ளே ராகு வராரு, 7ஆம் இடத்துக்கு கேது போகிறாரு, பேக் பெயின் கொடுக்கும். உடம்பில் வந்து கழுத்து, முதுகு, இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள், எலும்பு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அப்படி இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு சொன்னாலும் இவங்க தனஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியை பார்க்க போகிறாரு, நல்ல காசு படம். லாபாதிபதி குரு பகவான் ராசியை பார்க்க போகிறாரு, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ வேலையில் பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், வேறு வேலை கிடைச்சிரும். அது மாதிரி ப்ரமோஷன் தேடி வந்துடும், அந்த யோகம் இருக்குது. இவங்க கணவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும், இவங்க மனைவிக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். நல்ல வைரம் வாங்குகிற யோகம், பிளாட்டினம் வாங்குகிற யோகம், தங்கம் வாங்குகிற யோகம் அப்படின்னு சூப்பராக இருக்குது. நல்ல கல்யாணங்கள், விருந்து, விசேஷங்கள்னு கலந்துக்கிடுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றியை தருது. பிஸ்னஸில் பெரிய லாபத்தை இந்த ஆண்டு பார்க்க போகிறாங்க. லாபத்தில் புதன், பிஸ்னஸில் பெரிய வெற்றி இருக்குமா. இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபெயிலியர் இருந்துச்சோ, என்னென்ன அரியர்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்குவாங்க. படிப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் லெவலில் வரப்போகிறாங்க. பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஸோ 2025 நீங்கள் கொண்டாட வேண்டிய வருஷம்.